இன்னைக்கு 1979 மகேந்திரன் அவர்களோட இயக்கத்தில் வெளியான உதிரி பூக்கள் படத்தை பற்றி தான் இந்த டிஸ்கஷனில் விவாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படத்தோட டைட்டில் பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த முள்ளும் மலரும் அப்படிங்கிற படத்தோட டைட்டில்லையே அந்த படத்தோட கதை இருக்கும். என்ன அப்படின்னா முள்ளும் மலரும் அப்படிங்கும் போது ஒரு முள்ளு மாதிரி இருந்த ஒருத்தன் எப்படி மலரானா அப்படிங்கிறத அந்த படத்தோட படமே. நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டியா? நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த மலர் போல இருக்கிற அந்த தங்கச்சியை காக்கிறதுக்காக இருக்கிற முள் மாதிரியான ஒருத்தன் அப்படின்ற மாதிரி நான் அதை இன்டர்பிரட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த டைட்டில் வந்து அப்படிதான் முடிச்சு. முள்ளும் மலரும் அப்படிங்கும்போது அது முள்ளும் மலரும் அப்படின்னு ரெண்டையும் தனித்தனி வேடாடாமல் அந்த முள்ளு வந்து மலராகும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். படமும் அப்படிதான் இருக்கும். முள்ளு மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து கடைசியில் வந்து மலர் மாதிரி ஒரு இதாக சாஃப்ட் அந்த இதுக்குள்ள போவான் தங்கைக்காக அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோட இதுவும் நம்ம உதிரி பூக்கள் அப்படின்னும் போது இப்போ ஒரு செடியிலேருந்து ஒரு பூவை பறிக்கிறோம் அப்படின்னா அந்த பூவை பறித்து அதை ஒரு நாரோட கோர்த்து கூந்தலில் கொண்டு போய் வச்சாலும் அது வந்து அந்த பூவை பறிச்சதுக்கான வேல்யூவும் இருக்கும். அந்த கூந்தலுக்கு கொண்டு போனோம்னா அது ஒரு அழகு சேர்க்கும். அப்படிங்கும் போது இந்த படத்தில் வந்து அம்மா அப்பா பசங்க அப்படின்னு வரும்போது தான் அது ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் போகும். இந்த படத்தில் வந்து அம்மாவும் பசங்களும் இருப்பாங்க, அப்பாங்கிறவர்கள் இங்கே ஒட்டவே மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த 3 பேருமே உதிரிப்பூக்கள் தான். அவங்க ஒரு கூந்தலில் சுடக்கூடிய தன்மையை அடையவே மாட்டாங்க. படத்தோட கடைசி வரைக்கும் அந்த தன்மைக்குள்ள போகவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தோட டைட்டில் உதிரிப்பூக்கள் அப்படிங்கும்போது எனக்கு அது அப்படியே டைட்டிலே கதையை சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் இதை வந்து அந்த உதிரி பூக்களாக நான் எடுக்கலை. நான் வந்து எப்படி எடுத்தேன்னா, இது வந்து ஒரு செடியிலேருந்து உதிர்ந்து போன அந்த பூக்கள், அந்த பூ வந்து உதிர்ந்து போனால் பெருசாக அதை எடுத்து அதை பயன்படுத்த மாட்டாங்க யாரும். அப்படி இருக்கும்போது உதிர்ந்து போன பூக்களாக அந்த குழந்தைகளை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சது கடைசியாக. ஏன்னா அந்த எப்படி சொல்கிறது, அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, மலருக்கு அடுத்த நிலைன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு போகாமல் அப்போது ஒரு தனிச்சு விடப்பட்ட கண்டுகொள்ளப்படாத அப்போது இனிமேல் அந்த குழந்தைங்க நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை வந்து செடியிலேருந்து உதிர்ந்த உதிரி பூக்களாக நான் இன்டர்பிரட் பண்ணேன். எனக்கு இன்னொன்று நீ சொல்கிற மாதிரி வச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் கார்டை வந்து 2 இடத்துல போடுவாங்க. ஃபஸ்ட்டு உதிரிப்பூக்கள் அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா அம்மா பசங்க நிற்கிற மாதிரி இருக்கும், உதிரிப்பூக்கள்னு டைட்டில் போடுவாங்க. கடைசி ஃப்ரேமில் கடைசியாக படத்தோட ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஆற்றுல அவங்க அப்பா எந்திரிச்சு வருவாங்கன்னு பார்த்துட்டே அந்த பசங்க நடந்துருவாங்க. ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு உதிரிப்பூக்கள்னு ஒரு டைட்டில் போடுவாங்க கடைசி. அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த பரியரும் பெருமாளோட கடைசி ஃப்ரேம்னு ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த ஷார்ட் இறக்கி அப்படின்னு. எனக்கு இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டாப் ஆங்கிள் இருந்து இல்லை நான் அந்த ஃப்ரேம் அதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் அந்த இதுக்குள்ளேயே போகல, ஃப்ரேமோட டாப் ஆங்கிள் அந்த இதெல்லாம் நான் பார்க்குறேன். அந்த ஃப்ரேம் இருக்குது, அந்த 2 பசங்க இருக்காங்க, கீழே உதிரிப்பூக்கள்னு டைட்டில் போடுவாங்க. அது ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி இருந்துச்சு, ஒரு விஷுவலைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த உதிரிப்பூக்கள் நான் பார்க்குற இதுலேருந்து பார்க்கும்போது அந்த உதிரிப்பூக்கள்ங்கிறது அந்த பசங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரேமுக்கு ஒரு டைட்டில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது செமையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த இது. நான் பாலு மகேந்திரா படங்களில் பெருசாக பார்த்தது வீடு பார்த்துருக்கேன். இது மகேந்திரன் படம், பாலு மகேந்திரா படம் இல்லை, வேற வேற ஆளா? அப்போ எல்லா டீம் எல்லா மேட்ச்னு நான் நினச்சேன் 2 பேரும். சரி, ஓ மகேந்திரன் தான் சாப்பிட்டா பாலு மகேந்திரான்னு போவாங்க போல. மகேந்திரன் இவர்ரா தெரிய படத்துல இல்லை. ஓ அவரா? இந்த படம் அவர் டைரக்டரா? ஓ அப்படியா? நான் பாலு மகேந்திரன் முள்ளுமலரும் அவர் தான் டைரக்டர். முள்ளுமலரமோட சினிமாட்டோகிராஃபி பாலு மகேந்திரா. அப்ப நான் குழம்பிட்டேன். நான் மகேந்திரனும் பாலு மகேந்திரனும் ஒருவேளை மகேந்திரன் சொல்லுவாங்க போல, ஆனா அவர் பேர் பாலு மகேந்திராவா இருக்கலாம். இல்ல அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர். நான் வீடு படத்தோட சாயல் மட்டும் தான் இந்த படமும் இருந்துச்சு, ஒரு மாதிரி சோகமான வைபாவே இருந்துச்சு. இவர் படங்களும் ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கும். இந்த படத்துல சில விஷயத்த இன்னும் கொஞ்சம் முக்கியமாக அணுக வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சுந்தரவடிவேலோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேரோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஒரு மாதிரி இந்த ரியாலிட்டிக்குள்ளே இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரியான டோனில் தெரியும்.
எப்படின்னா அவன் ஒரு ஸ்கூலுக்கு இதுவாக இருப்பான், கரஸ்பாண்டாக இருப்பான். இன்னொன்று அந்த நிறைய நிலம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிலக்கலார் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே யதார்த்தமான மனிதர்களாகவே இருப்பாங்க. யதார்த்தமானா இப்போ ஒரு முடித்திருக்கிறவரோட அந்த காலகட்டத்தோட சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்களால வாய் கூட திறக்க முடியாது, சரியாக எதிர்த்து பேச முடியாது, வைக்க முடியாது. ஆனால் நிறைய இடங்கள்ல அவங்க சுந்தரவடிகளே எதிர்த்து பேசுகிற இடத்துல இருப்பாங்க. அப்போ இந்த இடம் ஒரு மாதிரி எனக்கு கேள்விக்குறியாக ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட நிலை ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ இது வந்து எப்படி சொல்றது, இல்ல ஒரு மாதிரி சொசைட்டில இருந்து விலைக்கு இந்த கதை இருக்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் முற்போக்கு தன்மையோட இருக்குங்க இல்லையா, அதாவது முற்போக்குன்னு இருந்துச்சுன்னா அவங்க சைடு ஆஃப் கதையா இருந்திருக்காங்க. ஒரு அவங்கள வந்து எப்படி சொல்றேன்னா அவங்க வந்து எல்லாருமாதிரியுமே சகஜமா ட்ரீட் பண்ணி இருக்கிறதான் அது ஒரு முற்போக்குத்தன்மை தானே. இல்ல யதார்த்தமான ஸ்டோரியில இது கொஞ்சம் இந்த விஷயம் ஒட்டுப்படல. ஒரு மாதிரி அந்த கிராமத்து நீரோட்டத்துல அப்போ அந்த பழைய ஒரு கிராமம், இது வந்து கொஞ்சம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை கொண்ட ஒரு கிராமம் வந்து எப்படி அந்த கதையில இருந்து விலகுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அவரை ஒரு இதுல வச்சு சண்டை வரும், சண்டை போடுவாங்க வைப்பாங்க. அந்த இடமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி இன்னொன்று நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருக்கும்போது. ஆனா அந்த சொசைட்டி அந்த ரியாலிட்டிக்குள்ள இருந்துச்சான்ற ஒரு கேள்வி வருது. அப்படின்னும் போது அந்த இடம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பஞ்சாயத்து பாக்குறது அது கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் வியடா இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த ஆளு தான் பெரிய ஆளுன்றீங்க, அப்ப அந்த ஆளுக்கு சாதகமா போயிருந்தா கதை கொஞ்சம் இன்னும் இதா இருந்திருக்கும், நியாயமா இருந்திருக்கும். ஆனா சண்டைலாம் போட்டு கேள்வி கேட்கிற போது கரெக்டா தானே போகுது, அப்புறம் என்ன இந்த ஆள் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இல்ல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து நீங்க சொல்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கவே இல்லை. எனக்கு அது வந்து எப்படி சொல்றது, அந்த ஆள் அந்த லட்சுமி கேரக்டர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த பஞ்சாயத்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அந்த ஆளுக்கான மரியாதைங்கிறது பயத்தின் வெளிப்பாடாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் லட்சுமிக்கு ஒரு அநியாயம் நடக்குதுங்கும் போது அங்கேருந்து தான் அந்த நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து அந்த யதார்த்தத்தை விட்டு வெளியே வந்த ஒரு விஷயம் நடக்குது. எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அந்த ஆளை. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு அது எப்படி இருக்குன்னா, இல்லை ஆனால் மறைமுகமாகவும் அந்த ஆளை எடுத்து தானே இருப்பாங்க இந்த கிராம மக்கள். மறைமுகமான்றது ரியாலிட்டி. மறைமுகமா எதிர்க்கிறத நம்ம அவ்வளவு பெருசா விஷுவல் பண்ணல நமக்கு. இல்லடா மறைமுகமா அந்த பசங்கள்லாம் அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற வாத்தியார் டென்ஷன் ஆவாங்க, அந்த ஜிப்பா போட சொல்றது அந்த பேசிக்கிற விஷயம் இருந்துச்சு. இன்னொன்று நிறைய பேர் அவரோட கேரக்டர் வந்து இவங்களே பேசிட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ரியாலிட்டிக்குள்ள இருக்கு. ஏன்னா அவங்க முன்னாடி அதை பேச முடியாது. அப்படின்னும் போது அதெல்லாம் ரியாலிட்டிக்குள்ள இருந்துச்சு. இந்த இடம் வரும்போது அது உண்மையிலேயே அது ரியாலிட்டியை விட்டு கொஞ்சம் நகர்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதான் அந்த இடம், அதாவது எல்லாருக்குமே அங்க பேச்சுரிமைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அது வந்து அந்த காலத்து படங்கள்ல அப்பயே ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து வைக்கிறதுங்க ஓகே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வரும்போது அது கொஞ்சம் இதுதான், அது மிஸ்டேக்கா இல்ல இன்டென்ஷனலாவே அப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த ஒரு படங்களோட கதை என்னவா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சோம். நமக்கு இதுதான் அந்த படத்தோட கதை அப்படிங்கும்போது நம்ம வந்து எண்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு லைட்டாக தெரியும். கதை தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு எண்டு என்னமாவே இருக்கும், இது இல்லைன்னா இது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் வந்து படம் முடியும் போது தான் நமக்கு அந்த இந்த படத்தோட கதையே தெரிஞ்சிச்சோ அப்படிங்கிற எனக்கு ஃபீலிங்ஸ். ஏன்னா எனக்கு அது வரைக்கும் இந்த படத்தோட கதை என்னவா இருக்க போகுதுன்னே தெரியும். ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரியான விஷயங்களாக தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு விஷயம் நடக்குது,
ஒரு விஷயம் நடக்குது ஒவ்வொரு விஷயம் நடக்குது அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தோட எண்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. நான் ஒரு கட்டத்தில் வந்து அந்த முடி திருத்துல வந்து பையனுக்கு முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு, எப்போ முடி வெட்ட கூப்பிட்டுருவீங்க அப்படின்னா காலை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு கெஸ் பண்ணேன், ஒருவேளை அந்த அவன் இது சுந்தர வடிவேல் தான் அந்த கிராமத்தோட பெரிய இதாக இருக்கான், அவன் செத்து போனதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறது தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா லட்சுமி கேரக்டர் இறந்து போயிடும். எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் லட்சுமி கேரக்டர் இறந்து போச்சு, இதுக்கப்புறம் படம் எங்கே போகும், என்னவாகும், கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும், படத்தை எங்கே முடிக்க போவாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கதையே நமக்கு இன்னும் புரியப்படலை, என்னடா கதை, படம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுதான் கதை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு, இதுதான்டா கதை அப்படின்னு. ஆனால் அது வரைக்கும் நமக்கு அந்த படம் இப்போ ஒரு படம்னா பார்த்துட்டு இருக்குமே நம்ம கதை தெரிஞ்சிடும். ஆனால் இதில் வந்து எனக்கு அப்படி ஒரு விஷயமே புரியப்படல. திடீர்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, லட்சுமி கேரக்டர் இறந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, படம் எங்கே முடிக்க போவாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. இன்னொன்று அந்த இடத்த அரைவ் பண்ணுறதே கரெக்டாக அரைவ் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ நீ சொன்ன அந்த முடி வெட்டுற சீன் சொல்ல, அது முன்னாடி இருந்தே கேட்டுகிட்டே இருப்பான், காலம் வரட்டும், அதுக்கு ஒரு அரைவுடு சீன் வந்துச்சு. இப்போது இவன் பிரகாஷ் என்ன பண்ணுவான்னா நீச்சல் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து சொல்லுவான், நீ என்னத்துக்கு நீச்சல் அடிக்கிற, ஐயா நல்லா நீச்சல் அடிக்காத, ஏன் அப்படின்னோடனே எங்க ஐயாவுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னுவான். அப்போ இதுக்கு அந்த ரெண்டுமே அந்த ஒரு இடத்த அரைவ் பண்ணி வைக்குது அந்த ரெண்டு சீனுமே. இது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அந்த எப்படி சொல்றது, அந்த சாதிய தன்மை கொண்ட ஒரு கிராமம்னு சொல்லிட்டு. இது ஆனா அதை பத்தின படமான்னு கேட்டா அதுல இருந்து விலகுனது ஒரு படம். ஏன்னா கதை வந்து லட்சுமியும் ஒரு மனிதக்காகவும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. அது எங்கதான் தெரிஞ்சு எனக்கு. அப்போ இது ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த கிராமம் அதுக்குள்ள சும்மா வந்துட்டு போகுது, அவ்வளவுதான். அப்போ இந்த கிராமத்தை பத்தின எதுவும் தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம இது ஜஸ்ட் ஒரு எறரா இருக்கே தவிர இதை பெருசா எடுத்துக்கணுன்ற ஒரு தேவையும் கிடையாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதான் இவங்களை சுத்தி தானே கதை, கிராமமே செயல்படுது. கதைப்படி கிராமம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி, அது ஒரு வெறுமனே ஒரு குடும்பத்தை பத்தி காட்ட முடியாதுங்கனால ஒரு கிராமத்துக்குள்ள இப்படி ஒருத்தர் இருக்காரு, இந்த குடும்பம் இந்த கிராமத்துக்குள்ள இந்த ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இன்னொன்று, இந்த படத்தில் அந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகும் பாரு, அந்த ஒரு மியூசிக் வாத்தியாக வந்து சார் முகலாக ஆடணும் அப்படின்னு ஒரு மெட்டஃபராக ஒரு விஷயத்த ஒரு டைலாக் வரும். அப்படிங்கும்போது அந்த 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 மியூசிக் வாத்தியாக தான் இந்த ஆள் ஏற்றி விடுவான் எல்லா விஷயத்தையும். அப்படின்னா அந்த ஆள் ஏற்றி விட்டு போனதுக்கப்புறம் சுந்தரவடியோட மெயின் பர்பஸாகவே அந்த செகண்ட் மேரேஜ் தான் இருக்கும், ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் போகும். அப்படிங்கும்போது அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். அவங்க அப்பாட்ட போய் பொண்ணு கேட்டான், முடியாதுங்கிற இடம் வந்தோன்னா என்கிட்ட அவங்க கடனெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சரி இவங்க இது பண்ண மாட்டாங்க, நம்ம ஒய்ஃபை சமாதானப்படுத்துன்னு சொல்லி இது சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிற இடம் அந்த இதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அந்த நைட்டே ஒரு விஷயம் அந்த இதுக்கான அடியை போடுவாப்புல, லைட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே முடியாதுன்னு வந்ததுக்கப்புறம் தான் அப்போ நீ இது பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அவனோட தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ண வந்து அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து அங்கே தானே பஞ்சாயத்துங்கிற ஒரு விஷயமே ஆகும். பஞ்சாயத்து வந்து அங்கேருந்து தான் படத்தில் வந்து படத்தோட அந்த கதைங்கிற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே படம் முடிஞ்சதுக்கு தான் தெரியுது. முன்னாடி ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவளை கழிச்சு கட்டுறதுக்கு அப்படின்னும் போது அந்த இவன் அந்த சுகாதார ஒரு இவர் வருவார்ல, அவர் யாரு, அவர் பேர் சரத்பாபு வருவார், சுகாதார அதிகாரி வருவார் அவரு. அப்போ அவரை வந்து ஒரு இதாக எடுத்துக்குவான் அவன், அந்த இடத்துல கருவியா பயன்படுத்தி அதன் மூலமா அவளை எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படின்ற 3 விதமான கருவிகளை பயன்படுத்தியான். ஒன்று பணம், ரெண்டாவது அன்புங்கிற ஒரு விஷயத்தை லைட்டாக கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் சரத்பாபு ஒரு கருவியை எடுத்துக்கலாம், இவன் தப்பானவ அப்படிங்கிற இடத்துக்கு இது பண்ணியிருக்கான். இன்னொன்று இந்த பார்த்து எனக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சு, ஏன்டா நீ ஒரு கல்யாணம் பண்ணியும் ஒழுங்கா நீ வாழ முடியாது, நீ 2வது கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருந்துச்சு.
இல்லை அவனுக்கு ஆசை இருந்துச்சு தங்கச்சி மேலே, அதை காமிப்பாங்க, இடையிலேயே காமிப்பாங்க. அதுதான் நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு. அதை வந்து அந்த மியூசிக் வாத்தியை வந்து அந்த நெய் அந்த அணைய போகிற வழக்கில் எண்ணெயை எடுத்து ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டான். அது ஒன்று. அந்த இடையில அந்த பிரகாஷோட சில அவ விளையாடுறது வைக்கிறது அது வந்து அவனுக்கு உறுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து அது சொன்ன உடனே அவன் மைண்டுக்குள்ள அது என்னவா போயிடும்னா அவன் நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டின்ற இடத்துல வச்சிருவான். அவன் சுந்தரவடிவேல் என்ன பண்ணுவான், அவனோட மனசுக்குள்ள அது நம்மளோட ப்ராப்பர்ட்டின்ற மனநிலைக்கே போயிடுவான். அப்படின்னும் போது பிரகாஷ் செய்கிற ஒவ்வொன்றும் அவனுக்கு பிடிக்காது. கூட விளையாடுறது, நம்மளோட அந்த அது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க தரமாட்டேன்னும் போது அந்த அடையிறணுன்ற ஒரு தேவை இருக்கும்ல, அது ரொம்ப அவனுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து இப்படி பக்கத்துல வந்து கிடைக்காம போறதுன்றது மேல ஒரு ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கும். அது இந்த படம் முழுக்க நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவனுக்கு பக்கத்துல வர்ற மாதிரி தெரியும், ஆனா இந்த இடத்துல பிரகாஷ் இருப்பான். பக்கத்துல வர்ற மாதிரி தெரியும், அந்த இடத்துல அவங்க அப்பா இருப்பாரு, அந்த இடத்துல மனைவி இருப்பாங்க. அப்படின்னும் போது அவனுக்கு தொடர்ந்து அவன் தங்கச்சி மேல இருக்கிற ஆர்வம் கூடிட்டே இருக்கும். அவங்க அக்காவோட அவனுக்கு கூடிட்டே போகும். அந்த வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இடத்துக்கு அரைவாக. அவனுக்கு 2வது கல்யாணம் பண்றது நோக்கம் இல்லை, அவ லட்சுமியோட தங்கச்சி அடைகிறது தான் நோக்கம். எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸுக்கு அந்த கிளைமேக்ஸில் சுந்தரவடிவேல் சாக போவான் அப்படிங்கிற இடம் வந்தோம். அது வரைக்கும் சுந்தரவடிவேல் எவ்வளோ மோசமானவன், அவன் மனைவிக்கு மட்டும் மோசமானவனாக இருக்க மாட்டான், அவன் அந்த கிராமத்திலேயே மோசமான ஒரு நபராக இருப்பான். அப்படிங்கும் போது அவனோட முடிவுன்னு ஒன்று வந்துருச்சு. அந்த கிராமமே அவனை எதிர்த்து இது பண்ணி அவன் தற்கொலை பண்ணிக்கிறான், அந்த கிராமத்து மக்களே அடிச்சு கொண்டுருவாங்க. அந்த இடத்துக்கு வந்துருச்சு படம். அப்படிங்கும்போது சுந்தரவடிவேல் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஒரு சின்ன இடத்துல வந்து சுந்தரவடிவேல் டார்க் அந்த பிளாக்காக வந்து ஒரு கிரே டோனுக்கு மாறும் அந்த கிளைமேக்ஸில். என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ நாள் நான் ஒரு பெரிய பாவியாக இருந்தேன், நீங்கள் எல்லாம் நல்லவங்களா இருந்தீங்க, இப்போ நான் வந்து உங்கள் எல்லாரையுமே என்னைய மாதிரி மாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு இடம். அப்படிங்கிற இடம் வந்துட்டு அவன் வந்து அந்த தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னிலை அறைதழுங்கிற ஒரு இடத்துக்கு அறைவாகும். அந்த இடத்துக்கு அறைவாயிட்டு ஓகே இதுதான் என்னோட எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் நான் என்னைய மாதிரி மாற்றிட்டேனே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிறான். அப்போது அவன்கிட்ட வாத்தியாக வேலை பார்த்த அந்த 3 பேருமே சார் போகாதீங்க சார்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவன் அந்த தற்கொலை தடுக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் அந்த கிராமமே அவனுங்களை தடுக்க விடாது. அது எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே அந்த படத்தை பார்த்தா என்னோட மனநிலை மாதிரி இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, அவன் அந்த கிரே டோனுக்கு மாறும் போது சின்னதாக அவன் மேலே ஒரு பரிதாப நிலை ஏற்படும். அந்த பரிதாப நிலைங்கிறது அந்த 3 வாத்தியாரு அவன் சாகக்கூடாதுங்கிற எண்ணம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற 3 வாத்தியாரில் என்னோட மனநிலை எப்படி இருந்துச்சு, இவன் நல்லவன் ஆயிட்டானேங்கிறத கொஞ்சம் ஏற்றிடு. ஆனால் மிச்ச 70% வந்து அந்த மக்கள் மாதிரி தான். ஏண்டா நீ ஃபுல்லாக ஒரு தப்பு பண்ணுவ, கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரெக்ரெட் பண்ணுவ, நான் உன்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிறேனுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு. 2 மனநிலை எனக்கு இருந்துச்சு. ஒன்று வந்து அவன் நல்லவனா அவன் ஃபர்கிவ் அந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிற இடத்துல அந்த 3 வாத்தியார் மாதிரி ஒரு 30%, மிச்ச 70% நீ சாப்பிட உனக்கு ஆகணுண்டாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்லை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கு தெரியும் வாட் ஹீ டூ அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. நான் என்ன பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியும். அவன் வில்லனாக இருக்கும்னு அவன் தான் சூஸ் பண்ணுறான். நீ நல்லா பார்த்தீங்கன்னா அவன் வந்து வில்லனாக இருக்கிறது ஃபுல்லாமே கிராம மக்களுக்கும் ஒய்ஃபுக்குமே இருப்பானே தவிர என்றைக்குமே அந்த மகளுக்குமே அவன் எப்பயுமே வில்லனாக இருக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். நீ கடைசி கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு பட்னி போட்டான் அப்படின்னு சொல்லப்போ கூட சாப்பிட கூப்பிட்டு போவான். அதுவாக இருக்கட்டும், கடைசியில் அந்த சாகர முன்னாடி கட்டி பிடிச்சி இது பண்ணுறதா முத்தம் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்து அவனுக்கு தெரியுது, எல்லாமே தெரியும். ஆனால் அவனுக்கோட எய்ம் வந்து அந்த லட்சுமியோட தங்கச்சி அடையணும் அப்படின்றனால அவனும் அந்த வில்லத்தன்மை வருது. ஏற்கனவே வேற அவனுக்கு கொஞ்சம் அந்த சிறுமுஞ்சி இருந்துச்சு. அது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வில்லனா தெரியுது. ஆனால்
எல்லாமே தெரியும், நல்லது கெட்டது எது, நான் பண்றது என்ன, பண்றது எப்படி, நான் பண்றது தப்பாதான் இருக்கு அப்படின்னு. அவன் வந்து எல்லாமே தெரியும் அவனுக்கு தான். அவன் தெரியும் அவன் லட்சுமியோட தங்கச்சி அடையணுங்கிற ஒரு நோக்கத்துல அவன் வந்து ஃபுல்லாத்தையும் பண்ணுவான். அப்போ வந்து அவன் தன்னோட சுயத்தை கூட இழந்திருப்பான். நிறைய இடங்களை இழந்து தான் அந்த இடத்துக்கு போவான். அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் கெட்டவன் ஆயிட்டான். கடைசியா அந்த இடத்துல வந்து ஒரு தன்னிலை உணர்தல் அப்படிங்கும் போது என்னோட மனநிலை எப்படியா இருந்துச்சுன்னா, அவன் சாகக்கூடாதுன்னு தடுக்கிற அந்த 3 பேர் இருக்கானுங்க பாத்தியா, அந்த மனநிலையும் எனக்கு இருந்துச்சு. அவன் சாகட்டும் நினைக்கிற அந்த மொத்த கிராமம் இல்லையா, அந்த மனநிலையும் இருந்துச்சு. இன்னொன்று, இந்த படத்தோட வந்து கிளைமேக்ஸ் வந்து நீ ஒரு மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சிருந்தல. இப்போ என் பக்கம் என்ன அப்படின்னா, அந்த அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த தப்பு பண்றவனை எப்படி சொல்ற, மன்னிக்கணுன்ற ஒரு இடம் ஒரு பக்கம். இன்னொன்று தண்டனை, அவன் சாகணும் தான் அவனோட தண்டனைன்றது அது ஒரு மாசான ஒரு பீப்புள்ஸ் கிட்ட இருந்து வர்ற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. இப்போ நீ அதை இந்த சொசைட்டிக்குள்ளேயே எடுத்து வச்சு பார்க்கலாம். இந்த சொசைட்டிக்குள்ளேயே எடுத்து வச்சு பார்க்கணும்னா, இப்போ ஒரு தப்பு பண்றவனுக்கு இவனெல்லாம் ரோட்ல வச்சு சுடணும், இவனை கொன்றணும், இவன் சமூகத்துக்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது பெருவாரியான குரலா இருக்கும். ஒரு சில மக்களோட தனிப்பட்ட குரல் என்னவா இருக்கும்னா, இல்ல கொல்றது வந்து தீர்வாயிடாது, நாளைக்கே அவன் நல்லவன்னு தெரிஞ்சா அந்த உயிரை உன்னால திருப்பி கொண்டு வந்துட முடியுமா, இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் அது கம்மியான மக்கள் எப்பவுமே அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ அந்த கடைசி சீனை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, அந்த 2 வாத்தியார்கள் தடுப்பானுங்க, அவரோட போய் அந்த சலவை தொழிலாளியும் தடுப்பாரு. இல்ல அவர் தடுப்பாரு, அந்த சீன்ல அவர் இருப்பாரு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அந்த சீன்ல அதை என்னால எப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, அவன் டெய்லியும் ஒரு அழுக்கான துணிகளை துவைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதன். அப்படின்னும் போது அவன் அழுக்கு அடைஞ்சிட்டான், அவ்வளவுதான், துவைச்சா சரியா போயிடும் அப்படின்ற மனநிலை வந்து அவன் அந்த துணிகள் கிட்ட இருந்து அவன் எடுத்துக்கிட்டானா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. சரியா போயிடும். அது தப்பு தான். அந்த தப்பு மனுஷன் எல்லாருமே பண்ணக்கூடியது. அதை அவன் கடக்கணும்ல அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் அவன் தடுத்ததுன்றது வந்து இவனுங்க நம்ம தனியா எடுத்துக்கலாம். வாத்தியார் கொஞ்சம் ஒரு மெச்சூர்டா பொது தளத்துல இருந்து யோசிக்காம ஒரு தனிப்பட்ட ஒரு தளத்துல இருந்து யோசிக்கிறவனுங்கன்னு கூட எடுத்துக்கிட்டா கூட அவன் தடுக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த இடத்துல. நீ அப்படின்னும் போது அப்ப அவனோட கேரக்டர்ல இருந்து அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. துணி துவைக்கிற அப்படின்னும் போது அழுக்கு போற மாதிரி தானே இந்த தவறுகளும் மனுஷன் கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அந்த படத்தோட அந்த வில்லனிசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ரொம்ப சவுண்டா அப்படி கத்தி ஆக்ரோஷமா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம சைலண்டாவே வில்லனிசம் பண்ணிட்டு இருப்பாப்புல. என்னன்னா, அந்த அந்த கல் வச்சு கட்டிட்டு இருக்கும்போது வருவாப்புல வந்து பார்த்துட்டு கல்லை கொடு அப்படின்னோடனே அவர் அந்த அந்த வாத்தியார் வந்து சிரிச்சுட்டே தான் கொடுப்பாப்புல. சரி, இவர் ஏதோ ட்ரை பண்ண போறாரு அப்படின்னு கல்லை வாங்கிட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலலாம் அந்த வில்லனிசம் அப்படியே பீக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங்லேயே அந்த இது வர ஜிப்பா சீனை இப்பெல்லாம் வரக்கூடாது, ஸ்கூலுக்கு இப்படியா வர்றது, சினிமா காரியமானி அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய அப்படியே அப்பப்ப அந்த கேரக்டர் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப அதட்டி பேசாது, சண்டை போடல, எங்கேயுமே ஃபைட் இல்லை, வெறுமனே அந்த கேரக்டர் ரொம்ப காமா இருக்கும். அந்த கேரக்டர் பண்ற விஷயங்கள் தான் நமக்கு வந்து அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவாவே போட்டிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ரைட்டிங்க அவ்வளோ டெப்தா ஒரு மாதிரி ஒரு கல் மனசை எப்படி காட்ட முடியும் யதார்த்தமா. அவன் பெருசா எதுவுமே பண்ண மாட்டான், ஆனா அவன் பண்ற செயல் பெருசா இம்பாக்ட் ஆகும் அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா, படத்துல வந்துட்டு இந்த டிரான்சிஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மா உட்காந்து அட்வைஸ் கொடுக்கும்போது சின்ன பையன் உட்காந்து அது அப்படியே சின்ன பையனாவே காமிச்சது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்காகவே போனது நல்லா இருந்துச்சு.
நாங்க 2 பேர் வந்தப்ப இதே தான் நடந்துச்சு. அந்த ஜிப்பா சீன் அந்த இதுக்கு வந்துட்டு 2 பேர் சொல்றப்ப அப்ப அது ஒரு பிளாஷ்பேக்கா போனதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சரத்பாபு வந்து பொண்ணு கேட்கற அதையும் ஒரு பிளாஷ்பேக்கா போனது. அது நல்லா இருந்துச்சு. வார்த்தையா சொல்லியிருந்தா அது அவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா அவ்வளவு டெப்தான பிளாஷ்பேக்காவும் இல்ல, லைட்டா போயிட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நல்லா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு பிளிங்க் மாதிரி அங்க அப்படி கண்ணை இமச்சு மூடுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மொட்டை மாடியில நின்று ஒரு பேசுற சீன் இல்ல, நீ வந்து சீக்கா இருந்துட்ட, நான் கூட வாழாம விட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணும்னு சொல்லி தங்கச்சி பேசுறதுக்காக அந்த மொட்டை மாடியில பேசுறப்ப எனக்கும் இந்த மாதிரி இன்னொரு புருஷன் இருந்து நான் கேட்கலாம அதை அது சொல்லிடுவா. அந்த வார்த்தையால டைலாகே வந்துரும். ஆனா இப்பெல்லாம் எனக்கு சொல்லணும்னு ஆசை சொல்லி அது ஒரு மனசுக்குள்ள இருந்து சொல்ற மாதிரி. அது நான் உண்மையிலேயே அவ சொல்றான்னு நினைச்சேன். ஒரு செகண்ட் அப்படி நின்னுச்சு அந்த இடம். அதுக்கப்புறம் தான் அது மனசுல நினைச்சிருக்கா, இப்படி எல்லாம் நான் கேட்டா என்ன ஆகுறதுன்ற மாதிரி அது ஓடும். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நானும் அப்படிதான் நினைச்சேன். கேட்கறாங்க அங்க அப்படி கேட்டுருந்தானா லட்சுமியோட கேரக்டர் பிரேக் ஆயிருக்கும் ரொம்ப. ஏன்னா போல்டா இருக்கும். ஏன்னா அவன் பொண்ணு கேட்டு வரும்போது கூட லட்சுமி கேரக்டர் வந்து அவனை நிமிந்து கூட பார்க்காது. காஃபியை வச்சுட்டு அப்படியே காஃபியோ டீயோ சம்திங் வச்சுட்டு அப்படியே பேரும் பார்க்க கூட பார்க்காது சரத்பாபு பொண்ணு கேட்டு வரும்போது. அதே மாதிரி எங்கேயுமே எதிர்த்து பேசாது, யாரையுமே எதிர்த்து பேசாது, ரொம்ப அமைதியா இருக்கும். அப்படிங்கும் போது அந்த இடம் வந்து அப்படி உண்மையே டக்குன்னு எனக்கே ரைட்டா சின்னது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இது அவங்களோட மைண்ட்ல ஓடுற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு இடத்துலதான் எடுத்து பேசுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏதோ அடிப்பான்னு நினைக்கிறேன். அடிக்கிறப்ப வந்துட்டு ஒரு பிள்ளைகளுக்காக தான் பொறுத்து போறேன், தாலி சேர்ந்து போயிருக்கேன். அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் போல்டா காட்டுவாங்க. இல்ல அதுவுமே யதார்த்தமான வார்த்தை மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் அடி வாங்குற இது பண்ணுங்க ரொம்ப சட்டிலாவே சொல்லிட்டு வந்த மாதிரியான விஷயம் இருக்கும் அது. இப்ப நம்ம ஒரு பழைய படம் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து சின்ன பசங்க இருக்கும் போது பழைய பாடல்கள் அங்கங்க கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு பாட்டு அப்படி இப்படின்னு நீங்க கேட்டிருப்போம். அப்போ நாம ஒரு பழைய படத்தை போடும் போது அந்த பாட்டு அந்த படத்தை வரும்போது ஒரு எக்ஸைட் ஆகும். இந்த படத்துல தான் அந்த பாட்டா அப்படின்னு ஒரு எக்ஸைட் ஆகும். எனக்கு அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அந்த அழகிய கண்ணை பாட்டு கேட்கும் போது எக்ஸைட் ஆச்சு. அந்த பாட்டு கேட்கும்போது எக்ஸைட் ஆச்சு. அதே மாதிரி மகாநதி படத்துல வந்து அந்த இது இருக்குல்ல, பொங்கல் பாடு, எனக்குமே அதுக்கு எக்ஸைட் ஆச்சு, செம்ம எக்ஸைட் ஆச்சு. இந்த படத்துல தான் அந்த பாட்டு அப்படின்னு இருந்துச்சு. அது செமையா இருந்துச்சு. அந்த பாட்டு எல்லா பொங்கலுக்கும் போட்டுருவாங்க, மறக்காம எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது அப்படி கேட்டுட்டு அங்கங்க சின்ன பிள்ளைல இருந்து கேட்டு வந்தது டக்குன்னு அந்த நம்ம பாக்குற படத்துல அந்த பாட்டு வருது, இந்த படம் அப்படின்னு ஒரு எக்ஸைட். நல்லா இருந்துச்சு. நான் பாட்ஷா பார்க்கும்போது ஆட்டோக்காரன் பாட்டு எல்லா ஆட்டோ. ஏன்னா பாட்ஷா நான் ஸ்டார்டிங் சின்ன பிள்ளைலாம் பார்க்கல, நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாட்ஷாவே பார்த்தேன். பாட்ஷா ஆட்டோக்காரன் பார்த்து சரி ஏதோ ரஜினி படத்துல வரும்னு பார்த்தா பாட்ஷா தான் அப்படின்னு எனக்கு அப்ப ஆட்டோக்காரன் இந்த படத்துல அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு.